வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. ட்ரில்லிங் மிஷினில் முன்னாடி வந்து ட்ரில் பிட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போடுறதுக்காக. அது வந்து யூஸ் பண்ணாமல் பேப்பரை யூஸ் பண்ணி ட்ரில் பிட் வந்து நம்ம ரெடி பண்ணி அதை வந்து ஹோல்ஸ் வந்து போடுதான்னு தான் செக் பண்ண போகிறோம். பேப்பருக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாம் வந்து இன்றைக்கி பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின். ஸோ ட்ரில்லிங் மிஷின் வந்து நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம வாங்க தான் செஞ்சுருக்கோம். அது எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா buildskill.comலேருந்து வாங்கியிருக்கோம். இதுதான் அந்த வந்த பார்சல். இது வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் வந்து நார்மலாக வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட காட்டணும் அதுக்காக வந்து ரெண்டாவது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும் buildskill. இது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா buildskill ப்ரோன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து 500 வாட்ஸு. இது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம வந்து எதுலனாலும் வந்து நல்லா ட்ரில் பண்ணலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஃபாஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரேட் வந்து கம்மி. ரேட் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இது ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் சரி, அமேசானாக இருக்கட்டும் சரி, எதுலனாலும் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து வாங்கினேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது கூட வந்து இந்த இதை டைட் பண்ணுறதுக்கு நார்மலாக தர மாதிரி தந்திருப்பாங்க. அது போக வந்து இந்த ஹேண்டில் இது தந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசு இதை வந்து ட்ரில் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து மாட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஹேண்டில் இது. ஓகே, இதை வந்து நல்லா டைட் வந்து வச்சிடலாம். அவ்வளோதான், டைட் வந்து வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இதாகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பிட் வந்து நம்மளுக்கு தரமாட்டாங்க. இது வந்து நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரில் பிட் இருக்குது பார்த்திங்களா, அது இதுதான். இதை வந்து நம்ம வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து போட்டுட்டேன். நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து ட்ரில் பிட் வந்து நம்ம வந்து பேப்பரில் வந்து செய்ய போகிறோம். பேப்பரில் செஞ்சு எந்த லெவலுக்குனா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பேப்பரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா A4 சீட் வந்து எடுத்துக்கோங்க. A4 சீட்டை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் வந்து சென்டிமீட்டர் கணக்கு பண்ணி தான் வெட்ட போகிறேன். அது வந்து 5 சென்டிமீட்டர், அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 6.5 சென்டிமீட்டர் வந்து அளவு வச்சுட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக இருக்கும், அங்கிட்ட வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு கோடு வந்து லைன் வந்து போட்டுக்கிறேன். போட்ட பிறகு அதை கத்தி வச்சு வந்து வெட்டிக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து சுருட்ட மோல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ட்ரில்லிங் பிட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் அந்த அளவு வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அதை நான் கத்தியை வச்சு வந்து அந்த இதை வந்து அளவு வந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நான் வெட்டிக்கிறேன். வெட்டினதுக்கு அடுத்து அதை தனியாக வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அடுத்து வந்து இதை தான் நம்ம வந்து சுருட்ட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று வந்து வச்சுக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் ரீஃபில் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதை கூட வச்சுட்டு சுருட்டுங்க. கொஞ்சம் சுருட்ட மோல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சுருட்டணும். இப்போ வந்து நான் வந்து அதை கரெக்டாக வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து நார்மலாக வந்து நல்லா வந்து அந்த பேப்பரை வந்து நல்லா வந்து சுருட்டி விட்டுக்கோங்க. அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ட்ரில்லிங் பிட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி வச்சு இந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து சுருட்டி விட்டாச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த இதை வந்து வராமல் இருக்கிறதுக்காக டேப்பு யூஸ் பண்ணி வந்து சுற்றி வந்து ஒட்டிடலாம். இப்போ ஒட்டிட்டு அதை வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ட்ரில்லிங் பிட் வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நம்ம வந்து போட்டு வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதை வந்து நான் ட்ரில்லிங் மிஷினில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து டைட் வச்சுக்கலாம். அதை நல்லா வந்து டைட் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அது வந்து வெளியே வராமல் இருக்கும். பேப்பர்னால் வந்து பார்த்திங்கன்னா டைட் வந்து ரொம்ப டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எது இல்லைனா ட்ரில் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டியில் வந்து நம்ம வந்து ட்ரில் வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நான் ட்ரில் வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டச் பண்ணணுமே அந்த இதாகிடுச்சு, உடனே ஹோல்ஸும் விழுந்துருச்சு. நம்ம டைட்டாக வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி அமுக்கணும் அப்படின்னா ஒரு அழகாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பவராக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அது வந்து அவ்வளோ உடையலை அந்த இது வரைக்கும். இப்போ ரெண்டாவது ஹோல்ஸும் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து கரெக்டாகவே நம்மளுக்கு வந்து அந்த ட்ரில் பிட் வந்து ஒர்க் ஆகுது. பேப்பரே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் ஹீட் ஆகுது அந்த இடம், அவ்வளோதான்.
இப்போ நம்மளுக்கு 2 ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. சரி ஓகே, இதுக்கு அடுத்து இன்னும் ஹார்டாக உள்ளதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வரிசையாக லெவல் வந்து போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஐஸ்கிரீம் டப்பா, இது வந்து பிளாஸ்டிக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம், எந்த லெவலுக்கு வந்து அது வந்து ஓட்டை போடுதா இல்லையான்னு பார்க்கலாம். இது வந்து பிளாஸ்டிக்னால வழுகுது, இருந்தாலும் வந்து டைட்டாக வந்து கரெக்டாக வைக்கும் போல் ஓட்டை வந்து போட்டுருச்சு. அழகாக வந்து பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டை போட்டுருச்சு. அதுக்கடுத்து 2வது வந்து ஒரு இது போடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுருச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிளாஸ்டிக்கில் வந்து அழகாக வந்து ஹோல்ஸ் போடுது, என்ன கொஞ்சம் வழுகுது அவ்வளோதான். இப்போ வந்து அதையும் நம்ம டைட்டாக வந்து வைக்கும் போல் அழகாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுருச்சு. நம்மளுக்கு வந்து பக்காவான ஒரு இது வந்துருச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் இந்த லெவலுக்கு வந்து இந்த பேப்பரே இவ்வளவு பவராக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. இப்போ வந்து 2வது இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போல் அங்கேயும் பாருங்கள் ஹோல்ஸ் வந்து சூப்பராக வந்து போடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து பேப்பரே இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. சரி ஓகே, இதை வந்து இது பண்ணிடலாம். கடைசி நம்ம தேங்காய்க்கு ட்ரை பண்ணலாம். தேங்காவோடு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுருச்சு அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் அர்த்தம். சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். அந்த மேலே வந்து அந்த வழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த கண் பகுதியில் வந்து நான் ஹோல்ஸ் வந்து போடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக வச்சுட்டு அதுக்கடுத்து மெதுவாக வந்து ஸ்பீடை வந்து ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஹோல்ஸ் வந்து போடுது. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஓடை எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுச்சு. ஸோ ஹோல்ஸ் வந்து கரெக்டாக தான் போடுது நம்மளுக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பவராக வந்து ட்ரில் பண்ணி பார்க்கலாம், எந்த லெவலுக்கு இதாகுது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து பாருங்கள், புகை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். புகை அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி, அந்த உராய்வு இருக்கனால. இப்போ பாருங்கள், அந்த இடம் வந்து கருப்பாயிருச்சு, தீ பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே கருப்பாயிருச்சுங்க. அதுக்கடுத்து அந்த பேப்பர் இதுவுமே அந்த ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கருப்பாயிருச்சு. அது வந்து அந்த ஹீட்டு அந்த அவ்வளவு இது இருக்கனால. சரி ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து கடைசி வரைக்கும் போட முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ டைட்டாக வந்து அமுக்கி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்கள், ரொம்ப புகை வருது, அப்படியேவும் இதாகுது. இருந்தாலும் வந்து ஹோல்ஸும் போட ஆரம்பிக்குது. சரி பார்க்கலாம். இப்போ ரொம்ப டைட்டாக எடுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. பேப்பர்னால் நம்மளுக்கு சைடு இதாகுது. பாருங்கள் பேப்பரே இதாகிடுச்சு. பேப்பர் வந்து உடஞ்சிருச்சு அந்த பிட்டு. நம்ம கொஞ்சம் பெருசாக லென்த்தாக இருக்கனால கூட உடஞ்சிருக்கலாம். சரி ஓகே, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், முக்கால்வாசி வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுருச்சு. அந்த இடம் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு பேப்பரை வந்து நான் மாற்றிட்டு வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து ஈஸியாக வந்து போட்டுரும். ஏன்னு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்ம வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து அழுத்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போயும் அந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக புகை வருது. இருந்தாலும் வந்து முக்கால்வாசி வந்து போட்டுருச்சு ஹோல்ஸு. இப்போ போட்டுரும் கண்டிப்பாக. பாருங்கள், ஃபோர்ஸாக வந்து வைக்கவும் ஹோல்ஸ் வந்து போட்டுருச்சு அழகாக. இப்போ வந்து உள்ளக்க வரைக்கும் வந்துருச்சு. இன்னொருக்க வந்து டைட் ஏற்றலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியே வந்து வந்துடும் நம்மகிட்ட. அந்த தேங்காய் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதுவே வந்துடும். இப்போ வந்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து தேங்காவையே ஹோல்ஸ் வந்து போட்டுருச்சு. அந்த லெவலுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக வந்து பவராக இருக்குது. ஸோ பேப்பர்னால் இவ்வளவு பவராக இருக்குன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்காவே இதாக்கி விட்டுருச்சு. ஹீட்டாக இருக்குது அந்த இடத்தோட. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேப்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.